கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா உன் நம்பிக்கை உன் மேன்மை. பெரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரை நம்பின நிச்சயம் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பான். அதில் மாற்றமே இல்லை. ஆனால் உலகத்தை, ஃப்ரெண்ட்ஸை, உறவுகளை, பணத்தை, படிப்பை, பதவியை, வேலையை, தொழிலை, இதெல்லாம் நீங்கள் நம்பினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மகிமையான மேன்மையை உங்களால் காண முடியாது. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 23:18, உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகாது. அந்த நம்பிக்கைக்கு ஒரு மதிப்பு இருக்குது, அதுதான் மேன்மை. நீங்கள் கர்த்தரை நம்பினீங்கன்னா கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். எல்லாருக்கும் நீங்கள் என்னென்ன காரியத்தில் இப்போ இருக்கீங்களோ அதை காட்டிலும் மேன்மையாக்க, அதை காட்டிலும் உயர்வாக்க, அதை காட்டிலும் ஆசீர்வாதமாக வைப்பார். யோசுவா என்கிற தெய்வ மனிதனை யோசுவா 3:7 கர்த்தர் மேன்மையாக வைப்பேன்னு சொன்னால், அந்த வார்த்தையை நம்பினா, கர்த்தரின் கூட இருக்கிற நம்பினா, யோசுவாவை கர்த்தர் மேன்மையாக வைத்தா உங்களையும் வைப்பா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எந்த இடத்துல நம்ம அவமானப்படுத்தப்படுறோமோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? எத்தனை பேர் நம்ப முடியும்? நம்பிக்கை தான் மிக மிக முக்கியம். நம்ம லைஃப்பில் நம்ம கர்த்தரை மட்டும் நம்பிட்டோன்னா கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பா. வேதாமத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இந்த 3 பேரும் ராஜாவுடைய கட்டளையை மதிக்கலை. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இப்போ ராஜா மிரட்டுறார், கொன்னுருவேன், தீயில தூக்கி போட்டுருவேன். 7 மடங்கு ராஜாவுடைய கோபம் உக்கிரக கோபமாக மாறிடுச்சு. ஏன்னா ராஜாவை மதிக்கலைன்னா ராஜாவுக்கு கோபம் பயங்கரமாக வரும். சாதாரணமாக உங்களையே ஒரு மனுஷன் மதிக்கலைன்னா உங்களால் கோபப்படாமல் இருக்க முடியுதா? கோபம் பொத்துட்டு வருது. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை நீங்கள் எதிர்பார்க்கீங்க. ராஜாவை அவங்க 3 பேர் மதிக்கலை. பயங்கர கோபம், தீயில அக்னியில் தூக்கி போட போகிறாங்க. கொண்டுட்டு போனோம்னா செத்துட்டேனுங்க. ஆனால் இவங்க 3 பேரும் தைரியமாக அக்னிக்குள்ளே சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு உலாவுகிறத பார்த்த உடனே ராஜா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தானியேல் 3:25, 28 இந்த 2 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர்கள் கர்த்தரையே நம்பி, இதுதான் அண்டர்லைன் பண்ண வேண்டியது, கர்த்தரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரத்தை ஒப்பு கொடுத்தபடினால் அவர் தமது தூதர்களை அனுப்பி விடுவித்தார். இப்போ தான் மேன்மைப்படுத்துகிறாரு. சாத்ராக், மேஷாக் என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை ராஜாவுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். கவனிங்க, எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. இவங்க செத்துருவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்த அத்தனை ஜனங்களுக்கு முன்னாடியும் கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். நீங்கள் அழிஞ்சிடுவீங்க, நீங்கள் நாசமாயிடுவீங்க, உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை பேருக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்மை நம்பி இருக்கிற இவர்களை மேன்மைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.